முன்னாடிலாம் ஹிஸ்ட்ரி அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. திஸ் இஸ் டே 13 ஆஃப் த சீரிஸ் UPSC 101. ஹிஸ்ட்ரியை நம்ம வெறும் டேட்ஸ் அண்ட் ஃபேக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதை படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி ஸ்டோரி லைன் ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஸ்டோரி லைன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டைம் லைன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி we have to create a timeline. டைம்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்து பாருங்கள், பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா யூசிங் மேப். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு இஷ்யூஸ் நடந்திருக்கும். அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, லைக் இப்போ கர்நாடிக் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரீஜனில் இந்த டைம் பீரியட்குள்ளே என்ன நடந்ததுன்னு மேப் வச்சு நம்ம வரைஞ்சு படித்தாதான் அது இன்னுமே நமக்கு ஈஸியாக அண்ட் புரிஞ்சு படிக்க முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் டு ரிவைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் தான். ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட் ஸ்டடி பிளான்.